இன்னைக்கு பாண்டிச்சேரியில காங்கிரஸ் சிந்தனை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமா இருக்குது. நாங்க புதுச்சேரியை இளைஞர்கள் கொண்ட ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் ஆட்சி கொண்டு வந்தோம். ஆனா அது தடம் மாறி போனதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பாண்டி முழுவதும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது ஃபுல்லாவே. இப்ப புதுச்சேரியில பாத்தீங்கன்னா ஆட்கள் மாறுறாங்க. அதே கட்சி அதாவது பாத்தீங்கன்னா போன தேர்தலில் இருந்தவங்க இன்னொரு கட்சியில இருந்து இந்த வாட்டி இன்னொரு கட்சியில அமைச்சரா வராங்க. அதாவது ஆட்சி மாறுறதை தவிர ஆட்கள் மாறல, மாற்றம் கிடையாது. ஆனா நாங்க எதிர்பார்க்கறது ஆட்சியும் மாறணும், ஆட்களும் மாறணும். புதிய நபர்கள் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அசானா போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இயக்கத்துல ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 வீட்டுல 8 பேர் இன்னைக்கு ஊழல் இல்லாத புது நபர்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அந்த வகையில பாண்டிச்சேரியில 6 சுயேட்சை எம்எல்ஏ வந்தாங்க போன வாட்டி, அவ்வளவு அலையிலையும். இந்த வாட்டி கண்டிப்பா புதுச்சேரி மாநிலத்துல தளபதி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சி கண்டிப்பா உருவாகும். அதுக்காக நாங்க கண்டிப்பா பாடுபடுவோம்.